தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப வருஷமே ஆச்சு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, அது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 8th 10th டிப்ளமோ டிகிரி போஸ்ட் கிராஜுவேட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாவில் படிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி எல்லாருமே இந்த ரோலுகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமும் கிடையாது. வெறும் நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அந்த பதவிகளுக்கு, நிறையா பதவிகளுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பெண்களுக்கு இது ரொம்பவே முன்னுரிமை கொடுக்குற மாதிரி வேலைவாய்ப்பு. அது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 35,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் நேரிலையோ இல்லை தபால் மூலியமாவோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 14 பிப்ரவரி 2025 தான் லாஸ்ட் டேட். அன்றைக்கி சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வரப்படும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 11 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் உள்ள ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. சரி, ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், விண்ணப்பதாரரின் பெயர். யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இரண்டாவது அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய நிலை. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கிறவங்களா யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய பாலினம், ஆண் பெண் ஜெண்டர் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். நான்காவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி. டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே அண்ட் ஸ்லாஷ் அண்ட் தென் மந்த் அண்ட் தென் இயர் இப்படிங்கிறத லைனாக டிவைட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், இதில் என்ன பேரை மென்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பேர் என்னங்கிறத கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். 6th அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன, அதுக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆதார் அண்ட் ரேஷன் கார்டு காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸை பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணணும். அதாவது டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு காப்பி இதை வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆர் செல் நம்பர். உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இருக்குது இல்லை ஃபோன் நம்பர் தான் இருக்குன்னா எந்த நம்பரோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை கம்பல்சரி, 2 நம்பர் இருக்குன்னா கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஒரு நம்பருக்கு உங்களுக்கு ரீச் பண்ண முடியலன்னா இன்னொரு நம்பருக்கு கூப்பிடுவாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ், இதில் கேட்டிருக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதில் நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான தகுதி தான் உங்கள்கிட்ட இருக்கும். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் வைங்க. இதில் கேட்டிருக்க எல்லாமே வைக்கணுமா நாங்கள் கம்பல்சரினா அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் 8வது தான் படிச்சிருக்கேன்னா நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வைக்க முடியும். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வைக்க முடியாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இது சர்டிஃபிகேட்ஸ் டு பி அட்டாச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறத. அதுக்கு தகுந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் டிகிரி, இதில் கிராஜுவேட் எப்போ முடிச்சிருக்கீங்க அவங்க மட்டும் அதை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கவங்க நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க டிகிரி படித்தவங்களுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணுங்கன்னு.
இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது கம்பல்சரி அவங்களுக்கு தேவை. அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய கையெழுத்தை கிளியராக இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதையும் நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க இல்லை கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரி, நோட்டிஃபிகேஷனை பற்றின என்ன தகவலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அட்மினுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துலையும் கொடுத்துட்டாங்க எனி உமன் ஹேவிங், சரிங்களா, போஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் லா, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 35,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, சைக்கோ சோசியல் கவுன்சிலர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி வித் டிப்ளமோ, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, சைக்காட்ரி, நியூரோ சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி 22,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கருக்கான ரோல். இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி 18,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் மேல் அல்லது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எனி கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் எனி கிராஜுவேட், அதாவது நீங்கள் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் வேறு கிராஜுவேட் படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐடி கிராஜுவேட்னா உங்களுக்கு அது தேவை இருக்காது. 20,000 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அல்லது ஃபீமேல் 2 கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு மினிமம் 2 வருஷம் செக்யூரிட்டி கார்டு பர்சனலாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 2 வருஷம் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 உங்களுக்கான சேலரி. மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் ஆர் குக், இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். மாதம் 10,000 உங்களுக்கான சம்பளம். பெண்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 6 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, அதே மாதிரி லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 14/2/2025 சாயந்தரம் 5:45 நீங்கள் அனுப்பணும். அதுக்கான அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், அறை எண் 402, 4வது தளம், பி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், செங்கல்பட்டு மாவட்டம் 603111. அதாவது செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கான வேலை. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலராக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.